இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. லெட்டர் பேடை தவறுதலாக பயன்படுத்தி சென்னைக்கு அனுப்பியுள்ளார்கள். நாங்கள் யாருக்கு அனுப்பல வைக்கல. தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா ஆக்னல் குடும்பத்தார் தாவேகா தலைவர் விஜய்க்கு வேண்டப்பட்டவர்கள். அதன் காரணமாகவே அஜிதா தனக்கு விஜய் மாவட்ட பொறுப்பு தருவதாக தெரியப்படுத்தி இருக்கிறார். நான் தான் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் என்று வெளிப்படையாகவே அறிவித்த அஜிதா ஆக்னல் தனது ஆதரவாளர்களுடன் தொகுதியில் கட்சியின் சார்பில் சில பல பணிகளை மேற்கொண்டார். மாவட்ட செயலாளர் பதவி தனக்கு கிடைக்கும் என்று அவர் கூறி வந்த நிலையில் கட்சி தலைமையோ மத்திய மாவட்ட செயலாளராக தூத்துக்குடி சாமுவேல் ராஜை அறிவித்தது. இதனால் ஆத்திரமடைந்த அஜிதா ஆக்னல் தனது ஆதரவாளர்களுடன் சென்னை பனையூர் சென்று விஜயின் காரை வழிமறித்து கடும் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆனால் நடிகர் விஜய் அவரை பொருட்படுத்தாமல் கடந்து சென்று விட்டார். இதனால் அதீத அதிருப்தியுடன் தூத்துக்குடி திரும்பிய அஜிதா அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை அருந்தியவர் சாவின் விளிம்பு வரை சென்று திரும்பினார். அப்படி இருந்தும் தாவேகா தலைமை அஜிதா பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. இந்த நிலையில்தான் தூத்துக்குடி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்துள்ள அஜிதா தனக்கு தேர்தலில் போட்டியிட நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அஜிதா ஆக்னலின் மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்று தூத்துக்குடியின் முத்துக்குளித்தரை பரதநல சங்கம் சார்பில் பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. அந்த கடிதத்தில் கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே மிக தீவிரமாக வேலை பார்ப்பவர் அஜிதா ஆக்னல் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் என்றாலும் அவர் சாதி மத வேறுபாடின்றி ஆதரவை பெற்றுள்ளார். கட்சி தொடர்பான சமூக நல பணிகளை கிராமங்கள் தோறும் கொண்டு சென்றவர். அதோடு தாவேகாவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையையும் அதிகமாக்கி இருக்கிறார். எனவே தூத்துக்குடியின் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டால் நிச்சயம் வெற்றி வேட்பாளர் ஆவார் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கடிதம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்புடைய முத்துக்குளித்தரை பரதநல சங்கத்திற்கு இந்த தகவல் தெரியவர மிரண்டு போன அந்த சங்கத்தின் தலைவர் கனகராஜ், பொதுச் செயலாளர் ராஜி, பொருளாளர் மிக்கேல் ஆகியோர் இணைந்து ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளனர். அதில் எங்களுக்கும் இந்த லெட்டர் பேடுக்கும் சம்மதம் இல்லை, சங்கத்தின் லெட்டர் பேட் தவறாக பயன்படுத்தப்பட்டு எங்களை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் இந்த கடிதம் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்று பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இந்த போலி லெட்டர் பேட் விவகாரம் தூத்துக்குடி அரசியல் களத்தை தகிக்க வைக்க அஜிதா ஆக்னலே தனது செல்வாக்கை பயன்படுத்தி அந்த லெட்டர் பேடில் தனது ஆதரவாளர்களை கொண்டு இப்படி ஏக பில்டப் கொடுத்திருக்கிறாராம் என்று பேசப்படுகிறது. மேலும் தூத்துக்குடி சீட்டை பெறுவதற்கு நாங்கள் எந்தவிதமான எல்லையையும் தாண்ட தயார் என்று அஜிதா ஆக்னலின் தரப்பு தீவிரமாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. நமது முத்துக்குடி பரதநல சங்கத்தின் லெட்டர் பேடை தவறுதலாக பயன்படுத்தி சென்னைக்கு அனுப்பியுள்ளார்கள். அது முற்றிலும் தவறானது. லெட்டர் யாருக்கும் நாங்கள் கொடுக்கவும் இல்லை, அனுப்பவும் இல்லை. அதை விளம்பரத்தை நமது பொதுச் செயலாளர் லெட்டர் நாங்கள் யாருக்கும் அனுப்பவும் இல்லை, வைக்கவும் இல்லை. சீட்டு கேட்டதாக எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. நாங்கள் அனுப்பினதாக ஓடியாக கைத்து போடாமல் எங்களுடைய முத்துக்குடி சென்னை பாருங்க. முறைகேடாக சட்டவிரோதமாக உள்நோக்கத்துடன் எங்களது தூத்துக்குடி பரதநல தலைமை சங்கத்தின் உயிரிய நோக்கங்களை இழிவுபடுத்தும் விதமாக ஏமாற்றும் நோக்கத்துடன் இந்த ஆவணம் தயார் செய்யப்பட்டது. எங்களை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிலும் தூத்துக்குடி, திருச்செந்தூர், குளச்சல், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், மீனவ பரதம் மற்றும் பெரும்பான்மையாக வசிக்கும் தொகுதிகளில் எமது சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை அளிக்க வேண்டியதே எங்களுடைய உறுதியான நோக்கமாகும். வருகின்ற 21/2/26 அன்று நடைபெற இருக்கின்ற பரதகுல உள்ளரங்கு மாநாட்டு நோக்கங்களை சிதைக்கும் வண்ணமாக இதுபோன்ற உண்மைக்கும் புறமான ஆவணங்களை தயார் செய்து சம்பந்தப்பட்ட கட்சிகளை ஒப்படைப்பதோ சமுதாய மக்களிடம் பரப்புரை செய்வதோ சட்டப்படி குற்றம் மற்றும் ஒருதலை பட்சமாக கொடுப்பது தவறு ஆகும். எனவே போலியாக இந்த ஆவணத்தை தயார் செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க
காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க புகார் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தப்பட்டது. மேலும் விவரங்களை நாளை மாலை நடைபெற இருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.